சினிமா கிட்ஸ் தமிழ். முன்னொரு காலத்துல அமைதியான ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு இருந்தாரு. அவர்கிட்ட 3 தைரியமான காளைங்க இருந்துச்சு. 3ம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துச்சு. தினமும் அவர் அந்த காளைங்களை புல்வெளிக்கு மேய்ச்சலுக்கு ஓட்டிட்டு போவாரு. ஆஹா, அருமையான புற்கள், நல்லா சாப்பிட வேண்டியதுதான். நம்ம எஜமானர் நம்மளை எவ்வளவு அன்பா பாத்துக்கிறார். ஆமா, நாம எப்பவும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த காளைங்க நண்பர்கள் என்பதை விட ஒரே குடும்பம். அதுங்க உணவு, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் ஒன்னா பகிர்ந்துக்குச்சு. ஒற்றுமையா, பயம் இல்லாம தைரியமா இருந்ததுங்க. ஒரு நாள் பக்கத்துல இருந்த மரத்துல மறைஞ்சி ஒரு சிங்கம் பார்த்துட்டு இருந்துச்சு. அந்த சிங்கம் பயங்கர பசியோட இருந்துச்சு. ஆனா காளைகளோட ஒற்றுமை சிங்கத்தை சிந்திக்க வச்சுச்சு. அது சரியான நேரம் பார்த்து காத்திருந்துச்சு. அது மனசுல ஒரு திட்டம் போட்டுச்சு. ஒன்னா இருக்க காளைங்களை முதல்ல பிரிக்கணும். என்ன செய்யலாம்? ஒரு நாள் சிங்கம் காளைங்க முன்னாடி போய் நின்னுச்சு. ஆனா காளைங்க பயந்து ஓடல. அதுங்க ஒண்ணுக்கு ஒண்ணு தோள் கொடுத்து தைரியமா சிங்கத்தை எதிர்த்து நின்னுதுங்க. காளைங்க கம்பீரமா ஒன்னா சேர்ந்து நிக்க முதன்முறையா சிங்கம் கண்ணுல பயம் தெரிஞ்சது. அது மெதுவா பின்னோக்கி போச்சு. அதுக்கு நல்லா புரிஞ்சது, காளைகள் ஒற்றுமையா இருக்க வரைக்கும் என்னால ஒன்னும் பண்ண முடியாது. முதல்ல ஒற்றுமைய குலைக்கணும். அரசே, என்ன கவலையா இருக்கீங்க? எனக்கு பசி. அந்த காளைகளை என்னால் வெல்ல முடியல. கவலைப்படாதீங்க அரசே, நான் அவங்கள பிரிச்சிடுறேன். அப்புறம் நீங்க ஒன்னா வேட்டையாடுங்க. சிங்கத்துக்கு நம்பிக்கை வந்தது. அது நரியின் திட்டத்தை ஏத்துக்கிச்சு. நரி காளைகளிடம் போய் மெதுவா சொன்னிச்சு, அன்பான நண்பர்களே, நான் மாறிட்டேன். இப்போ நான் மாமிசம் சாப்பிட்றதில்ல, பழங்களும் இலைகளும் மட்டுமே சாப்பிட்றேன். நான் அமைதியா உங்களோட நட்பா வாழ விரும்புறேன். நரியின் பொய்ய காளைங்க நம்பினதுங்க. நரிய நண்பனா ஏத்துக்குச்சுங்க. ஆனா நரியின் கண்களில் வஞ்சகம் தெரிந்தது. நரி ஒரு காளைய பத்தி மத்த காளை கிட்ட பொய் பரப்பியது. கருப்பு காளை சொன்னிச்சு, நீங்கள் சுயநலக்காரர்கள், அதிக புல் நீங்கள் சாப்பிடுகிறீர்கள். மற்ற காளைகள் சொன்னிச்சு, நீ சோம்பேறி, அகந்தையுடன் இருக்கிறாய். கோபம் காளைகளோட மனசுல வளர்ந்துச்சு. ஒன்னோட ஒன்னு பேசாம பிரிஞ்சு போச்சு. எல்லாம் தனித்தனியா போய் தூரமா மேய்ஞ்சது. நரி நினைச்சது நடந்துடுச்சு. நரி சிங்கத்துக்கிட்ட போய் சந்தோஷமா சொன்னிச்சு, உங்க நேரம் வந்துருச்சு. காளைங்க பிரிஞ்சிடுச்சு, போய் தாக்குங்க. இது அங்க பக்கத்துல இருந்த ஒரு முயல் கேட்டுடுச்சு. ஐயோ, சிங்கமும் நரியும் சதி திட்டம் போடுது. காளைகளை எச்சரிக்கணும். காளைகளே, ஆபத்து! சிங்கமும் நரியும் உங்களை தாக்க திட்டம் போடுது. நரி திட்டம் போட்டு உங்களை பிரிச்சிடுச்சு. தயவு செய்து மீண்டும் ஒன்னா இருங்க. அப்போதான் நீங்க உயிர் பிழைக்க முடியும். முயலின் வார்த்தையை கேட்ட காளைங்க வலிமையோடு நின்னு சிங்கத்தை தாக்க தயாராக. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத சிங்கம், ஐயோ அம்மா, நான் ஓடி பிழைச்சுக்கிறேன். ஓட்டம் எடுத்தது. நரியும் நடுங்கியபடி ஓட்டம் எடுத்துச்சு. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமையே வலிமை. அந்த நாளிலிருந்து காளைகள் ஒற்றுமையுடன் வாழ்ந்தன. உணவு, மகிழ்ச்சி, நட்பு அனைத்தையும் பகிர்ந்து கொண்டு. ஓடிப்போன சிங்கம் மீண்டும் அந்த பக்கம் தலை காட்டவே இல்லை.